வணக்கம், வணக்கம் எவ்ரிஒன். ஐம் ரியலி எக்ஸைட்டட். இன்னைக்கு வந்துட்டு ஆஸி ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த் ஷோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து ஷூட் பண்ண போறோம். ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் வித் அஸ். உங்க பேர் வந்துட்டு உமா பாஞ்ச். உமாவை பத்தி நான் வந்துட்டு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஸோ லெட் மீ டூ தட். ஓகே. Uma is a mindfulness and transformational mindset coach. She works with number of high income achievers, business owners, entrepreneurs. மைண்ட் செட்டை வந்துட்டு எப்படி ஃபைன் டியூன் பண்றது டு அச்சீவ் கிரேட்டர் சக்சஸ், அதுதான் வந்துட்டு அவங்களோட ஒரு கோர் தீம் சொல்லலாம். ஐ நோ உமா பர்சனலி வெரி வெல் அண்ட் ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட். ஃபர்ஸ்ட் செஷனுக்கு வந்துட்டு ஐ எம் கெட்டிங் உமா ஆன் போர்ட். ஒரு மெயின் ரீசன் இருக்கு எதுக்காக வந்துட்டு உமாவை கூட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, um, இந்த சேனல்ல வந்து வி டாக் அ லாட் அபவுட் ப்ராப்பர்ட்டி வெல்த் அதெல்லாம் பண்றோம். ஐ சி த பிக்கெஸ்ட் பேரியர் ஆர் எனேபிளர்னு பார்த்தோம்னா வந்துட்டு மைண்ட் செட் தான். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் தட் மைண்ட் செட். மைண்ட் செட் நம்ம எப்படி வந்துட்டு கரெக்டா செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ரொம்ப சிம்பிளா பேச போறோம். ஸோ வெல்கம் உமா. ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் தட் நான் கேட்ட உடனே நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஐம் ரியலி ஹானர்ட் டு ஹேவ் யூ ஹியர். Thank you so much. Vanakkam to our beautiful audience. Ungalukkum vanakkam. And Dilip, I feel really, really humbled to be, on this podcast, being your first guest on the podcast, all about property and wealth and mindset. What a beautiful, trajectory you've taken in the journey. வந்து எத்தனையோ பேருக்கு வந்து பயன்பட போறது. அதனால for me to be a part of this, thank you so much. தேங்க்யூ உமா, தேங்க்யூ. ஐ வாண்டட் டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப திஸ் ஹோல் எபிசோட் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃப்ரீ வில் கான்வர்சேஷன். ஜஸ்ட் லைக் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி தான் இருக்க போகுது. தட்ஸ் தி ஃபீல் ஐ வாண்ட் டு கிவ் டு தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். Mhm. ஃபர்ஸ்ட் நான் என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு, நீங்க நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்றீங்க. ஓகே, பீப்புள் ஃப்ரம் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட், பீப்புள் ஹவ் அச்சீவ் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் சக்சஸ் இன் எவ்ரிதிங். ஸ்கில் செட் மாறலாம். Mm. How much do you think mindset வந்துட்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ் இன் எனி ஃபார்ம் நினைக்கிறீங்க? Wow. First question, epic question. And like you said, Dilip, நிறைய பேரோட ஒர்க் பண்ணதுல எல்லாமே அல்ட்ரா ஹை நெட்வொர்த், ஹை கேலிபர் பீப்புள் ஃப்ரம் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் ஒர்க் பண்ணி பார்த்ததுல வந்து ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் மைண்ட் செட். ம். இப்ப கூட ஞாபகம் இருக்கு. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் கான்வர்சேஷன் இந்தியால யார்ட்டயோ பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் வந்து ஆம், நான் சொன்னேன், அவங்களோட அம்பிஷன் என்ன? ஏதோ கேட்டபோது, எனக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு டிராவலுக்கு கூட அப்படி ஒரு மைண்ட் செட் இல்ல. என்னாலலாம் லைஃப்ல டிராவலே பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது, ஐ ஃபெல்ட் ஓ மை குட்னஸ்! எவ்வளவு நம்மளையே வி ஆர் ஆர் ஓன் பேரியர்ஸ் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 80% ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோஸ் தட் மைண்ட் செட் தான் பிரைமரி ஃபார் சக்சஸ். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள இறங்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இது புரிஞ்சாலும் வந்துட்டு they don't know how they are limiting themselves. அத பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பேச போறோம். பட் பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு ஸ்லைட்லி டேக் a step back, உமா. You would have had a journey இல்லையா? If ஆமா. you would like to share எப்படி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இதுல வந்துட்டு how did you um, get attracted to this one and introduce பண்ணும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். Uma is very popular in many different medias. அவங்க வந்து யூனிவர்சிட்டியில டீச் பண்றாங்க. அவங்க PhD ஸ்டூடெண்ட். One thing I really enjoy talking with Uma is I'm also quite analytical. நிறைய சைக்காலஜி நிறைய நோண்டும் போது வந்துட்டு I test Uma also. இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் every time any questions will be able to answer with the right research and this one top of this one. So how did you really get attracted to this one? உங்க உங்க கொஞ்சம் ஜர்னி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஏன்னா, ஐ திங்க் இஃப் தட் கேன் டச் அப்பான் சம்படீஸ் மைண்ட் செட் ஒரு ஷிஃப்ட் நடந்ததுன்னா, அத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஜர்னின்னு பார்க்க போனா திலீப், பொதுவாவே ஐ பீன் அ ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ் பெர்சன். ஸோ ஆஃப் ம். கோர்ஸ் லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிஃபிகல்டீஸ் இதெல்லாம் வந்து எதார்த்தமா நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா, ஒரு பாயிண்ட் இன் மை லைஃப்ல வந்து ஐ ஹிட் ராக் பாட்டம். அப்சல்யூட் ராக் பாட்டம். அண்ட் இன் த பீக் ஆஃப் மை கெரியர் அண்ட் எவ்ரிதிங் வந்து ஒரு ராக் பாட்டம் ஸ்டேட். அது மோர் ஆஃப் ஒரு தேர் வாஸ் அன் இன்சிடென்ட் இன் த ஃபேமிலி, ஒரு ஒரு லாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ராக் பாட்டம் ஹிட் பண்ணும்பொழுது
I came to a point where I was in an existential crisis. அதாவது இஸ் திஸ் ஆல் தேர் இஸ் டு லைஃப்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. ம். இவ்வளவுதானாடா வாழ்க்கை? இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வந்தோனே எனக்கே ஒரு பயம் வந்துட்டு. என்னடா அது? இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கே! அண்ட் ஒரு வாழணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே நான் லூஸ் பண்ண மாரி இருந்தது. அண்ட் பீயிங் அ வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் கான்ஃபிடென்ட் பெர்சன் எனக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட். ம். where it is gonna take me. So I felt very lost. அண்ட் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஃபைண்ட் மை செல்ஃப். ஏன்னா ஐ ஹேட் அ சாய்ஸ். ஒண்ணு வந்து சரி இது போதும் வாழ்க்கைன்னு போறது ஒரு விதம். இதுக்கு மேல என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு யோசிக்கிறது இன்னொரு விதம். ஸோ ம். அங்கேயே எனக்கு ஒரு ஷிஃப்ட் தெரிஞ்சது. அண்ட் ஐ ரியலைஸ் இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. இட்ஸ் அபவுட் வாட் டு யூ டூ வித் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஸோ ஃபினாமினல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பயமான ஒரு கேள்வியா இருந்தது. அந்த ம். பாயிண்ட்ல இருந்து நம்ப மாட்டீங்க திலீப். I made a choice from, okay, I need to go somewhere and I want to find myself. அதுதான் ம். என்னுடைய எண்ணமா இருந்தது. I only had a broken heart and a suitcase when I came to Australia and started my life. We are talking midlife career இங்க. சரியா? ம். Midlife ம். crisis career. Midlife crisisல வந்து I'm thinking to restart my life and யோசிச்சு பாருங்க. No friends, no family, no nothing. Rock bottom, just thinking where is life going to take me. ஆனா அது ஒரு பியூட்டிஃபுல் கேட்டலிஸ்டா இருந்தது. ஏன்னா நீங்க என்ன கேட்டீங்க, "உமா, வாட் காட் யூ இன்டூ ஆல் திஸ் மைண்ட் செட் வொர்க் அண்ட் எவ்ரிதிங்ன்னு." வாட் காட் மீ வாஸ் த பிரஷர் ஆஃப், அடடா! இப்ப நம்ம மிட் லைஃப்ல இருந்து எப்படி நம்ம லைஃப்ப ரீபில்ட் பண்ண போறோம்? சரி இவ்ளோ ம். வருஷம் பில்ட் பண்ணது வேற விஷயம். நமக்கு டைம் இருந்தது, பண்ணினோம். இப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நெருக்கடியில இருக்கோம். டைம் நெருக்கடி. திரும்ப லைஃப்ப ரீபில்ட் பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருந்தது. அந்த ஸ்டேஜ்ல தான் ஐ வென்ட் இன்டு டீப் ரிசர்ச் ஆஃப் வாட் இஸ் பாசிபிள். ம். இந்த வாட் இஸ் பாசிபிள்ங்கிறத தேடும்போது ஃப்ரம் ப்ராப்ளம் மைண்ட் செட் டு பாசிபிலிட்டி மைண்ட் செட் ஐ ரியலைஸ் த ஷிஃப்ட் தேர் as well. சரி ம். என்ன ம். பண்ணலாம்னு பார்க்கும்போது ஐம் ஸ்டார்ட்டிங் டு லேர்ன் அபவுட் மைண்ட் செட், சைக்காலஜி. எஸ் பாசிட்டிவா இருக்கிறதுலாம் ஒரு விதம். பட் அதையும் விட வேற ஒரு லெவல் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசிங் யுவர் மைண்ட் டு அச்சீவ் பவர்ஃபுல் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ம். When I learnt about it, it was like, oh my goodness, I really wish I knew this earlier. அப்ப நம்மளையும் மாத்திக்க முடியும். Things around us will shiftன்னு தெரியும்போது, it was just epic. அங்கேருந்து started my journey. ஒண்ணு reinventing myself, rediscovering myself. 2வது லேர்னிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம எல்லாம் இந்த வூவா இன்டர்நெட் டாக்டர் கூகுள் எவ்வளவு நேரம் தான் டாக்டர் கூகுள கேட்கறது. ஐ வாண்டட் டு டைவ் டீப்பர். ஸோ ஐ ஸ்டார்டட் டு எஜுகேட் மை செல்ஃப். ஸோ went deep into mindset training, coaching, mindfulness. 2 masters பண்ணினேன் அதுக்கப்புறமா. I've started my PhD now. So I was highly invested in learning, not just learning from materials, just what's available outside, but really doing the deep work on myself and also qualifying myself to help others. That was the Phenomenal, journey. phenomenal, phenomenal, Uma. Like, see, every time நான் உங்ககிட்ட பேசும்போது வந்துட்டு I'm learning new things. And in the double, mastersலாம் வந்துட்டு it's a completely new learning from me. Like, really, really phenomenal, Uma. And அந்த transformational journeyயும் வந்துட்டு கேட்கும்போதே எனக்கு I was getting goosebumps. Because one thing I can relate, நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது, I speak with many, many people in every day பார்க்கும்போது, people sometimes in their late 40s or like mid 40s, they have this feeling deep down that like they missed the boat. Because நம்ம பாத்தீங்கன்னா many people have traveled from India and like they've had a life there and they had to establish a life here. So Mhm. they had no good amount of success, but still feel deep down வந்துட்டு, oh, we have missed something. Okay, like some ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது. I feel that it is something to do with their mindset and everything, but I cannot அது கரெக்டா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. How would you like அதை எப்படி if people are in that type of situation, like ஒரு 40, 45, like where they're feeling, yes, we have had some success, but ஆனா வந்துட்டு ஒரு glass ceiling மாதிரி இருக்குது. இதுக்கு மேல எப்படி போறது? Or Mm. வந்துட்டு where they feel some of the decisions they have made is not really right அப்படின்னு தோன்ற. How do they kind of start moving forward from that point? கிரேட் பாயிண்ட். அது பீயிங் ஸ்டக் உங்களோட ஒன் ஆஃப் யுவர் வீடியோஸ்ல கூட நான் பார்த்தேன். நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மாரி சம்டைம்ஸ் தே ஓவர் திங்க் அண்ட் ஓவர் அனலைஸ் அண்ட் தே ஆர் ஸ்டக்ன்னு. இட்ஸ் ஆக்சுவலி கமிங் தட் வாஸ் அ வெரி குட் வீடியோ நீங்க பண்ணினது. ஸோ அதுல என்னன்னா லைக் யூ செட் வந்து வென் எஸ்பெஷலி நம்மலாம் வந்து ஒரு புது நாட்டுல வந்துட்டு நம்ம லைஃப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது
அந்த ஒரு ஏக்கம் எப்படி இருக்கும்னா, நல்லா ஒரு ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். திரும்ப எப்படி பார்த்தாலும், நம்ம ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வி கம் டவுன் டூ லெவல் வேர் வி ஹேவ் டூ ரீஸ்டார்ட் அவர் லைஃப். ஸோ பல ம், விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்றோம். நம்பளுடைய எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல ஐ ஹேட் டூ டேக் அப் வொர்க் தட் டிட்ன்ட் ஈவன் ரெசனேட் வித் மீ. என்னால ம், வந்து என்னடா இது? வாட் ஆம் ஐ ஈவன் டூயிங்? எஸ், ஒரு பக்கம் இந்த வேலை, மைண்ட் செட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐ நோ ஐ அம் கோயிங் டூ கம் அப் டூ த நெக்ஸ்ட் லெவல்ன்னு. பட் கரண்ட் ரியாலிட்டி என்ன? To have started life at a very, at a stage where you feel you've had it all, and ஏன்னா இது ரிவர்ஸ் கியர் அடிச்சு திரும்ப முதல்ல இருந்தா ம், அப்படிங்கிற மாதிரி. ம், ம். அந்த ஃபீலிங் வந்து எஸ், இட் கிரியேட்ஸ் a lot of guilt because we feel that we've lost a lot of our time and things we have done. Lot of us might have taken different career trajectory as well, இல்லையா? ஸோ வேஸ்ட்ன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலா என்னன்னா, அம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏரோ வந்து இஃப் இட் ஹேஸ் டு மூவ் ஃபார்வர்ட், நம்ம ஒரு ஏரோவ பின்னாடி புல் பண்ணாதான் இட் வில் மூவ் ம். ஃபார்வர்ட். ஸோ அந்த செட் பேக் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் திங்கிங் தான். ஸோ வென் வி ஃபீல், ஓ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஐம் ஹிட்டிங் அ கிளாஸ் சீலிங்னா வெரி குட். இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் டெல்லிங் யூ, ஹே, இட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபேஸ் நவ். கிளாஸ் சீலிங் ஹிட் பண்ணிட்ட, யூ've கம் டு த சேச்சுரேஷன் பாயிண்ட், வாட்ஸ் நெக்ஸ்ட்? பட் மோஸ்ட் ஆஃபன் நம்மளால அந்த வாட் நெக்ஸ்ட்டை கேட்க மாட்டோம். வில் பி சேயிங் வாட் இஃப். ஓ மை காட், வாட் இஃப் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பி ஸ்டக்? Ask question like what more, what else? So what? There's something more. Because what it also says from a mindset perspective, Dilip, என்னன்னா நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வந்து we have outgrown that version of ourselves. ம், ம், பிசினஸ் ம், எடுத்துட்டாலுமே, லைஃப் எடுத்துட்டாலுமே, your business can grow only as much as you've grown. It can never outgrow you. அப்ப if ம். the business has to grow, who has to grow, Dilip? First we have to go. The individual has to be The growing. individual Good, has to grow. But good. individual நம்ம grow ஆக மாட்டோம். ஏன்னா we know that we have a certain identity. இந்த ஐடென்டிட்டிக்குள்ளேயே ஸ்டக் ஆயிருக்கும். என்னால abundance கிரியேட் பண்ண முடியும். என்னால இன்னும் 3 வீடு வாங்க முடியும், 5 வீடு வாங்க முடியும், 10 வீடு வாங்க முடியுங்கிற எண்ணம், அது யோசிச்சாலே இட்ஸ் நாட் பாசிபிள்னு தோணும். பட் தட் இஸ் ம். பிகாஸ் யுவர் ஓல்ட் ஐடென்டிட்டி விச் மைட் ஹவ் பாட் only one house. அப்ப அந்த ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். யூ கேன் பிரேக் த கிளாஸ் சீலிங். Fantastic, fantastic. Thank you. I think it's a very, very good explanation of இப்ப என்னால என் மைண்ட்ல வந்து நிறைய அந்த கான்வர்சேஷன்ஸ் போகும்போது வந்து ஐ கேன் ரிலேட் இட் சோ மச் இட்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா Yeah, நீங்க சொன்னதுல நிறைய விஷயம் இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அன்பேக். ஓகே. yeah. ரியலி கெட்டிங் டு த ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்? Mm, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு நம்ம நிறைய சொல்லும்போது வந்துட்டு நம்ம தாட் சொல்றோம், நம்ம எண்ணங்கள் சொல்றோம், mm, நம்ம வேர்ட்ஸ், நம்ம கேஷுவலாவே நம்ம ஃபன்னுக்கு யூஸ் பண்றோமோ, சர்காஸ்டிக்கா யூஸ் பண்றோமோ, அது ஒண்ணு இருக்கு. நம்ம பிலீஃப் சிஸ்டம் யூஸ் பண்றோம். mm, mm. ஹவு இது எல்லாமே வந்துட்டு ஹவு இஸ் இட் ரியலி இம்பாக்டிங் சம்ஒன்ஸ் லைஃப், வெதர் ஃபினான்ஷியல் டிசிஷனா இருக்கட்டும் ஆர் எனி டிசிஷன் ஆர் ஜெனரலி பீயிங் ஹாப்பி அண்ட் ஹாப்பி, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹவு திஸ் கோர் திங்ஸ் ரியலி ஹெல்ப் பண்ணுது ஆர் ஹெல்ப் பண்ணாம இருக்குது, அது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் தட் 1% சேஞ்ச் they'll be able to do? அப்சல்யூட்லி. தேங்க் யூ அந்த கொஸ்டின்க்கு எடுத்துக்க. உங்களோட பேசும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, திலீப், நீங்க ஆக்சுவலா யூ டைவ் டீப்பர். யூ ஆர் நாட் அ சர்ஃபேஸ் லெவல் பெர்சன் அண்ட் யூ கோ இன்டு வெரி மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். அதனால தான் ஐ ரியலி ரியலி என்ஜாய் டாக்கிங் வித் யூ. அண்ட் coming back to that question, what is that 1% change we can make? What is all these about? Yes, நம்ம பேசும்போது புரியுது. பட் how do we break it down னு பார்த்தா, it all comes down to a set of values, a set of beliefs we have, who we think we are. That is from an ego perspective or identity perspective. Ego is not inherently good or bad, but I'm saying from a perspective of identity, what we speak, what we think, இது எல்லாமே related. ம், Let's ம், start with ஒரு பாயிண்ட். நம்ம let's talk about emotions. நிறைய விஷயம் இமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஃபியர் மைண்ட் செட் இருக்கும், இல்ல ஒரு ஃபெய்த் மைண்ட் செட் இருக்கும். ஒரு ஒரு அந்த இமோஷன்ங்கிறது இட்ஸ் எனர்ஜி இன் மோஷன். ம், when we start saying things like, இது நடக்காது, இது என்னால முடியாது, என்னால ஒரு வீடு வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வெல்த் கிரியேட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைக்கும் போது யூ ஆர் ஆல்ரெடி புட்டிங் இட் அவுட் டு த யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ்னு சொல்றோமோ, கடவுள்னு சொல்றோமோ, ஹையர் செல்ஃப்னு சொல்றோமோ, ஆத்மான்னு சொல்றோமோ, வாட் எவர் வி திங்க், பட் வி ஆல் நோ தேர் இஸ் சம்திங் ஹையர் தென் அஸ், இல்லையா? ம், அப்ப ம், நம்ம what we are doing is our words are the command that we are giving to the universe. அப்ப வந்து when we say, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், I don't want to be stressed.
ஐ ம். டோன்ட் வாண்ட் டு பி ஸ்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னா கூட அந்த டோன்ட்ங்கிற வேர்ட வந்து த சப்கான்ஷியஸ் மைண்ட் டசன்ட் ரெஜிஸ்டர் இட். இட் கோஸ் அஸ் ம். ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ரெஸ்ட். அந்த டோன்ட் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் டசன்ட் கெட் ரெட். அப்ப rather than saying I don't want to be stressed, we want to say I want to be stress free. I don't want to be, in a situation like, financial strain. I want to live in an abundant state. பாத்தீங்களா? ஒரே விஷயத்த வந்து நம்ம சொல்ற விதத்துல தான் இருக்கு. அந்த ம். ஸ்பெல்லிங்கிறதுலயே இருக்கு ஸ்பெல்லுன்னு. இட் இஸ் அ ஸ்பெல். ஸோ நெறைய பேர் வென் ஐ வொர்க் வித் கிளையண்ட்ஸ் அவங்க பேசும்போது ஸ்டேட்மெண்ட்லயே புடிச்சிடலாம் என்ன மாதிரி அவங்களோட திங்கிங் இருக்குன்ட்டு. So that's about the emotions or energy in motion. What happens when you set that energy in motion? It goes and it kinds of manifests and connects with similar kind of vibration and frequency. இது ஒரு ம். ஹை ம். லெவல் கான்செப்ட்ல நம்ம சொல்றோம். பட் ம். பிராக்டிகலா பார்க்கும்பொழுது, இப்ப சில நேரம் யோசிச்சிருக்கீங்களா? நான் யாரையாவது கால் பண்ணணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. கரெக்ட்டா அவரோட கால் வரும். யாரையாவது நிச்சயமா, பார்க்க வேணாம்னு நெனச்சுட்டு நம்ம போவோம். எக்ஸாக்ட்டா அவங்க நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க இல்லையா? அந்த நிச்சயமா. மாதிரி எப்படி நடக்கிறது அது? பிகாஸ் the vibration and frequency puts you in environment and people to attract these things into our life. ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அது திரும்ப நம்ம வேல்யூஸ்ன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. அந்த ம். வேல்யூஸ்ங்கிறது என்னன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். நமக்கு ம். என்ன முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் வேல்யூஸ். இப்ப ம். ரஜினிகாந்த் பாட்டு வரும் இல்லையா? எட்டு எட்டா மனுஷன் வாழ்க்கையை பிரிக்கணும்னு. அது ரொம்ப நிதர்சனமான நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஏன்னா இட் ரியலி ம். டாக்ஸ் அபவுட் த லைஃப் டொமைன்ஸ். ம். வெல்த், ம். ஃபேமிலி, then we can talk about business, career, இல்லாட்டி லைஃப் ஸ்டைல், ம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன். இது எல்லாமே நம்மளுடைய டொமைன்ல இருக்கு. சில பேர் வந்து சிலத வேல்யூ பண்ணுவாங்க, சிலத வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போஸ் வந்து நம்ம வெல்த் வேல்யூ பண்ணலன்னு வைங்களேன், அது நம்மளோட லிஸ்ட் கீழ ரொம்ப லோவா இருந்ததுன்னா, we won't ம். be taking action or anything related to that. So that is a set of values we are talking about. அடுத்தது பிலீஃப பத்தி பேசுவோம். பிலீஃப்னா என்ன? இது உண்மைன்னு நான் நம்புறேன். அதுதான் பிலீஃப். திஸ் இஸ் த ட்ரூத்ங்கிறத நான் நம்புறேன். இட்ஸ் நாட் அபௌட் ம். அதர்ஸ். அப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிலீவ் தட் கிரியேட்டிங் வெல்த் இஸ் ஹார்ட். ம். ம். இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னா திலீப், ம். இந்த பிலீஃப் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் ஆழ் மனசுல இருக்கு. ஸோ ம். வாட் எவர் வி பிலீவ் டு பி ட்ரூ, our subconscious mind will make it a reality. அதாவது ம். go and ம். see ம். evidence. இது உண்மையா? இப்படி நம்ம நினைக்கிறோமே, கரெக்ட்டா நடக்கும் அது. Because that's it, the subconscious belief and the reality must match. இப்ப நான் சொல்றது எதுவுமே வந்து வூ ஸ்டஃப் இல்ல. ஐ அம் அன் எக்ஸ்பெரிமெண்டல் பாடி ஆன் மை ஓன். ஐ அம் மை ஓன் லேப். பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இல்ல, படிக்காத ம். புக்ஸ் இல்ல. ஸோ வாட் எவர் ஐ அம் ஷேரிங் இஸ் வெரி மச் ரிசர்ச் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். ஸோ அப்ப பாருங்களேன், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும் சில நேரம். ஸோ இட் கேன் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, உமா இது சில நேரம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், இல்ல சாபட்டாஜா இருக்கும். எஸ், இட் கேன் செல்ஃப் எம்பவர் யூ ஆர் இட் கேன் சாபட்டாஜ் யூ. அப்ப என்ன ம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு கிளையண்டோட பேசியிருந்தேன் நார்தர்ன் பீச்சஸ். அவர் வந்து சொன்னாரு, "உமா ஐ வாண்ட் டு பி வெல்த்தி." "சோ குட். ஓகே ஃபேன்டாஸ்டிக். லெட்ஸ் டாக் அபவுட் இட். வாட் டு யூ நீட் டு டூன்னு" நம்ம அது போகும்போது, திடீர்னு சொல்றாரு, "உமா மனி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ன்னு." நான் கொப்ரானே. ஒன் சைட் யூ வாண்ட் டு பிகம் வெல்த்தி அண்ட் தி அதர் சைட் யூ ஆர் டெல்லிங் மீ தட் மனி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். வாட் டு யூ சீ ஹியர் திலீப்? இதுல நமக்கு என்ன தெரியுது? கான்ஃப்ளிக்ட். நிச்சயமா அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒண்ணு இருக்குது. இத நம்ம இதுல சொல்லணும்னா வந்துட்டு, "கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை" அப்படின்னு சொல்ற மாரி, வி ஆர் ஆமா. கன்ஃப்யூசிங் அவர்செல்ஃப் லைக் நாட் கிளியர்லி கிவிங் இதுதான் வேணும்ன்றத நம்ம கரெக்ட்டா சொல்ல மாட்றோம். சொல்ல மாட்டேங்கிறோம். அப்ப வந்து ம். அந்த கான்ஃப்ளிக்ட் ஒன் பார்ட் உங்க வேல்யூ வந்து இட்ஸ் ஐ வாண்ட் டு பிகம் வெல்த்தி. பட் த ம். பிலீஃப் இஸ் தட் மனி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். அப்ப எது ஹைப்பரா வொர்க் ஆகும்னா அந்த பிலீஃப் சிஸ்டம். பிகாஸ் ம். பிலீஃப பொறுத்தவரைக்கும் இல்ல பணம் சம்பாதிக்கிறது தப்பு, பணம் சேர்க்கிறது, வீடு வாங்குறது, வாட் எவர் தட் இஸ் ரைட். வெல்த் கிரியேட் பண்றது தப்புன்னு நமக்கு ஒரு மனசுல இருந்ததுன்னா, நோ மேட்டர் அதுதான் யோசிப்பாங்க. நான் எல்லாம் பண்றேன். எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்னா, அதுதான் காரணம். ம். ஓ! வெரி, வெரி குட் ஆன்சர். தேங்க் யூ மா. ஐ திங்க் என்னாலயே பெர்சனலா நெறைய ரிலேட் பண்ண முடியுது. இன்ஃபாக்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொன்னீங்க டு டு தி லெவல் ஆஃப் திஸ் ஒன். எவ்ரிபடி வந்துட்டு நான் ரொம்ப ஹார்ட் வொர்க்கர் அப்படின்னு சொல்றத ரொம்ப பெருமையா திரும்ப திரும்ப சொல்லிப்பாங்க. ஜெனரலி இன்டர்வியூஸ் அது மாரிலாம் போம்போது வந்துட்டு, தே கைண்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட் தேர் ஹார்ட் வொர்க்கர்.
அப்பதான் நீங்க சொன்னீங்க, இஃப் யூ வாண்ட் டு வொர்க் ஹார்ட், லைக் உனக்கு ஹார்டான இருக்கிற வொர்க் வந்துட்டே தான் இருக்கும். திங்க் ஆமாங்க. இட் இஸ் ஸ்மார்ட், லைக் எஃபர்ட்லெஸ்லி எல்லா சக்சஸும் வரும்ன்றத பிலீவ் பண்ணிட்டே இருந்தா தான் வரும் அப்படின்றது. இட்ஸ் அ சட்டில் திங். ஆமா. நம்ம நமக்கே தெரிஞ்ச ஹார்ட் ஒர்க்கர்ன்னு சொன்னா வந்துட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் தானே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வி ஆர் கிவிங் ராங் கமெண்ட். அதே மாரி தான் இன்னொரு விஷயம் தான் வந்துட்டு, ஐ கீப் மை செல்ஃப் லைக் ஐ அம் வெரி குட் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் ம். லைஃப் அப்படின்ற மாரி இத சொல்லிட்டு இருந்தா, நெறைய ப்ராப்ளமா தான் வந்துகிட்டே இருக்கு. இட் எக்ஸாக்ட்லி. டசன்ட் ஹேவ் டு பி ரைட். லைக் ஆல் வி வாண்ட் இஸ் அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்பின்னா போடும்போது, ஐ திங்க் தட் இஸ் வேர் த ரியல் லைக் இது வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் கண்டிப்பா. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அ. ஒன் திங் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் டைம் யூ ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் சம்திங் ஆர் ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, யூ ஆர் கோயிங் டூ ஸ்டாப் செல்ஃப் கரெக்டிங் யுவர்செல்ஃப். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நெனைக்கிறேன் இல்லையா? எஸ். அவேர்னஸ். That அவேர்னஸ். awareness is going to help make that transformational change. எஸ். ஏன்னா அவேர்னஸ் இப்போ இப்போ ரீசென்ட்டா நான் ஜஸ்ட் டச் பேஸ் இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி உமா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்ன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம அப்படித்தான் வளர்ந்துருக்கோம். சின்ன Correct. பிள்ளையிலருந்து நம்மள வளர்க்கும்போது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். நெறைய நம்ம அந்த 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 மைண்ட் செட்லயே வளர்ந்ததுனால, இப்ப எங்க அந்த வேல்யூஸ், பிலீஃப்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, நம்ம குழந்தையில இருந்து நம்மளோட கண்டிஷனிங் தான். ம். அப்ப 0 டூ 7 இயர்ஸ் ஒரு லெவல் ஆஃப் கண்டிஷனிங் நடக்கும். 7 டூ 14 இயர்ஸ், 14 டூ 21 இயர்ஸ் அந்த மாதிரி. அந்த டிஃபைனிங் மொமெண்ட்ஸ் இஸ் வாட் இஸ் டிஃபைனிங் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி ஆஃப் ஆர் லைஃப். அப்ப அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்ன்னு பார்க்கும்பொழுது, இது வந்து இந்த வாரத்துல 7 நாள்ல என்னுடைய 3வது பாட்காஸ்ட். திலீப். ம். 3 ம். பாட்காஸ்ட் ஐவ் டன் இன் திஸ் வீக். நான் வந்து இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் வரும்போது, ச்சே! சூப்பர் இல்ல. 7 3 பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம். திஸ் ரியலி அ பேட்டர்ன் டூ திஸ். ஐ நீட் டூ கோ அண்ட் திங்க் பேக். ஹவ் டிட் ஐ டூ திஸ் அப்டின்ட்டு. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் போல இருக்குன்னு என்ன அறியாம ஒரு தாட். பட் ஆக்சுவலி நான் யோசிச்சு பார்த்தா, ஐ டிட்ன்ட் டூ எனிதிங் அட் ஆல். ஐ ம். வாஸ் ஆக்சுவலி லேட் பேக். சோ ஒன் வுட் திங்க், ஓ! ஒரு வாரத்துல 3 பாட்காஸ்ட்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல இருக்கு அப்டின்ட்டு. ஆக்சுவலா நான் ஒண்ணுமே எஃபோர்ட் பண்ணவே இல்ல. மனசுல டிசைர் இருக்கு. பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். சோ பீப்பிள் வில் திங்க், ஒண்ணுமே பண்ணாமலே இருந்தா நமக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருமான்னு. அப்படி இல்ல. டிசைர் இருக்கு. டு ஸ்ப்ரெட் த வேர்ட், டு இன்ஸ்பயர் பீப்பிள்ன்னு. அதுக்காக ஐ அம் நாட் டூயிங் ஐ டோன்ட் பிலீவ் ஐ ஹேவ் டு டூ ஹார்ட் வொர்க் ஃபார் தட் டு ஹேப்பன். ம். ராதர் ம். தேன் பீயிங் இன் அ ஃபோர்ஸ் ஸ்டேட், ஐ மீன் அ ஃப்ளோ ஸ்டேட். ஃப்ளோ ம். ஸ்டேட்ல இருக்கும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் டு யூ. ம். ரிக்வெஸ்ட் வரும். இல்லாட்டி பேசிட்டே இருப்போம். திடீர்னு ஏய் இது பண்ணலாமான்னு வரும். அந்த மாதிரி. So that's what I just want to show as an example, not to impress anybody, but to impress upon the power of the mind and how we think and how we feel and what we speak. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நீங்க சொல்ற நெறைய விஷயத்துல இருந்து எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நெறைய வருது. அம் 2 விஷயத்த நான் இன்னும் கொஞ்சம் அன்பேக் பண்ணணும்னு நெனைக்கிறேன் ஃப்ரம் வாட் யூ மென்ஷன். ஓகே. Yes. நீங்க வந்துட்டு நெறைய பேர்கிட்ட நெறைய கெப்பாசிட்டில வொர்க் பண்றீங்க. ஒன் ஆன் ஒன்ல வொர்க் பண்றீங்க. குரூப் செட்டிங்ல வொர்க் பண்றீங்க. கார்ப்பரேட் ட்ரெய்னிங் வாட் எவர் இட் இஸ் இல்லையா? ம், அது பண்ணும்போது, இஸ் தேர் அ பேட்டர்ன் ம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ம். அதுன்ற மாரி. இந்த விஷயம் வந்துட்டு ஜெனரலி பீப்பிள் கிட்ட இருக்கும். இட் குட் பி ரிலேட்டட் வித் பிலீவ்ஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம் ஆர் வாட் எவர் இட் இஸ். அவங்க வொர்க் பண்ணி முடிச்சோனே அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒரு ஜம்ப் வந்துட்ட பிறகு இந்த பேட்டர்ன் இருக்கும். ஐ திங்க் அந்த பேட்டர்ன்ஸ டிஸ்கஸ் பண்ணா ஐ திங்க் பீப்பிள் வில் பி பிஹேவியர்ஸோட ஈஸியா ரிலேட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அத கண்டிப்பா. அத கொஞ்சம் அன்பேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். சோ ம். பொதுவா பேட்டர்ன்னு பார்த்தோம்னா, வேர் தே வில் பின்னு பார்த்தா, ம். யூசுவலா தே ஹேவ் அ பிலீஃப் தட் சம்திங் இஸ் நாட் வொர்க்கிங் ஃபார் தெம். நடக்காது. ம். ம். நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். இல்லன்னா ம். வந்து, இல்ல இது வந்து எனக்கு நடக்காது. மத்தவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. ஐ அம் நாட் லக்கி. சோ அது வந்து தாட்ஸ், எமோஷன்ஸ் இருக்கும். பட் ஜெனரலி வேர் தே ஆர் ஸ்டக். தே ஃபீல் ம். தேர்ஸ் நத்திங் மோர் டு லைஃப். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் ம். ஸ்டக் ஹியர். தே டோன்ட் நோ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன் ஆர் ம். சேச்சுரேஷன். அண்ட் ம். ஆல்சோ தே டோன்ட் நோ வை தட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் தெம். மோஸ்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் இஸ் நெவர் த ப்ராப்ளம். பீப்பிள் மைட் ம். திங்க் எக்கானமினால இப்படி இருக்கு. என்னோட பார்ட்னர்னால, ஹஸ்பண்ட்னால, வைஃப்னால, இல்ல என்னோட சொந்தக்காரங்கனால. ஆல்வேஸ் என்ன இருக்கும்னா, the projection is outward thinking that something around me is preventing me from creating the wealth. இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த் பேசுறதுனால நான் அத ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். ம். எனக்கு இது ம். கிரியேட் பண்ண முடியாம போறதுக்கு வந்து காரணம் என்னோட என்வாயரன்மென்ட், என்னோட பீப்பிள்ன்னு. ம். அதுதான் predominantly-ஆ இருக்கும். Where the blame is on other people and there's a lack of realization of why this is happening to me and that this is all there is to life. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஏதாவது நடந்துராதான்னு they are stuck. இதுல people there are 2 things they do.
ஒண்ணு வந்து they take some action. They will reach out. I need coaching. They will understand இது என்னால சால்வ் பண்ண முடியாது. I need some external professional help. They come for help and we work around ம், it. Some ம், people they don't do it at all. They ம், will be stuck in the same point. So இதுல ரெண்டு ம், கேட்டகரி பார்க்கும்போது either people are in pain or they want to move towards pleasure or they're moving away from pain. So ம், இதுல தான் வந்து those who are moving towards pleasure வந்து more proactive, they want to do something about it because they're done ம், being stuck இல்ல. அப்ப வரும்பொழுது நான் ஒரு பேசிக்கா I do a self assessment, self discovery with them. கிளியரா பார்த்தோம்னா தெரியும். வேல்யூஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிலீஃப்ல ம், வந்து கன்ஃப்யூஷன் இருக்கும். 2வது அவங்க ஐடென்டிட்டில வந்து கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒன் பார்ட் ஆஃப் தெம் வில் வாண்ட் சம்திங். தி அதர் பார்ட் ம், வில் வாண்ட் சம்திங். தே டோன்ட் ஈவன் நோ த கான்ஃப்ளிக்ட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் தெம். ம், இத ம், ம், அனலைஸ் பண்ணின உடனே தட் இஸ் த யூசுவல் பேட்டர்ன் வேர் தே ஃபீல் ஸ்டக், தே ஃபீல் ஹெல்ப்லெஸ், தே ஃபீல் ஹோப்லெஸ் அண்ட் எய்தர் தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன் ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன். So ம், when we ம், start to work together, பொதுவா the problem is never the problem. I can't make enough money. My relationship are not so going good. My work is terrible. இல்லனா என்னோட circumstances சரியா இல்ல. எல்லாமே வந்து is only the surface level problem. Most ம், of people are trying to solve the surface level problem. வேலை நல்லா இல்லையா வேற வேலை போறேன். சரி ரிலேஷன்ஷிப் சரியில்லையா வேற ரிலேஷன்ஷிப் குள்ள போறேன். Or whatever that is, people keep switching between those things, changing those things. But what we don't understand is அங்க போயிட்டும் திரும்ப அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும். ம், நமக்கு ம். நம்மளே நம்மளத பார்த்திருப்போம். திரும்ப திரும்ப நான் என்ன மாத்தினா அதே ப்ராப்ளம் இருக்கே. So who is the common denominator here, Dilip? The person involved in it. We are the common denominator. Correct, correct. நான் ம், ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஜர்னில போம்போது I was in war with everybody. ம், Little did I realize that I was in war with myself. ம், The moment ம், I changed, I stopped blaming everybody, anybody, and everything in my life ம், and took ம், responsibility. So, இப்ப வந்து when something happens, the first question I'll ask myself is, how did I create this problem? Or how ம், did I contribute to this problem? And what can ம், I do to get out of this problem? அத நம்ம அப்படி சொன்ன உடனே we take responsibility for the problem. So, ம், financial abundance இல்லன்னா, rather than blaming things around us, take ம், responsibility. I'm not looking for what I need. I'm not taking the decisions to, okay, let me go ahead and buy a property or let me go ahead and change, myself so that I can be in a better relationship. இந்த ஷிஃப்ட்ட நம்ம இன்டர்னலா பண்ணலன்னா, we will experience it externally. So your external ம். world is a reflection of your internal world. அதான் எனக்கு இந்த மகாத்மா காந்தியோட கோட் ரொம்ப பிடிக்கும். Be the change you want to see in the world அப்படிங்கிறது. அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். சோ அப்போ நீங்க நீங்க சொன்ன பேட்டர்ன்ல வந்து 3 திங்ஸ் ஹேவ் ரியலி கேப்சர்ட் ஃபார் பீப்பிள் ஹூ காமன் பேட்டர்ன் வந்துட்டு பிஃபோர் ஸ்டேட்ல பார்க்கும்போது அவங்களோட வேல்யூ சிஸ்டம், பிலீஃப்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி, எஸ்பெஷலி கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் ஐடென்டிட்டி. இது Yes. நான் ஐ கேன் ரிலேட் டு அ லாட் பிகாஸ் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மெனி பீப்புள் ஹவ் கம் பேக் ஃப்ரம் இந்தியா ஆர் லைக் சம்வேர் எல்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியால வந்திருக்கவங்க தான் வந்துட்டு ஐ கெட் அ சான்ஸ் டு ஸ்பீக் இல்லையா, ம். எஸ்பெஷலி தமிழ்ல பேசும்போது நான் சொல்றேன்னா எல்லாருக்கும் வந்து இந்த மைண்ட் செட் ஒண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் படத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நெறைய வீடு வச்சிருக்கவங்கள வந்து ரொம்ப வில்லனா தான் காமிப்பாங்க. தே ஆர் ஆமா. கைண்ட் ஆஃப் ட்ரப்ளிங் பீப்பிள், ரொம்ப கிரீடியா இருக்கிற மாரி அப்படின்னு காமிச்சுட்டே இருந்து இருந்து, பீப்பிளுக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வாங்கணும் அதுன்னும்போதே வந்துட்டு ஐ திங்க் அந்த அந்த தாட் ப்ராசஸ் எங்கேயோ அங்க ஹிண்டர் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. ம். பிகாஸ் so many people I speak with, they ம். are definitely underselling themselves. அந்த ஏதோ ஒரு விதத்துல வந்து செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு. பட் இப்ப நீங்க அன்பேக் பண்ணி சொல்லும்போது வந்துட்டு ஐ கேன் ரிலேட் டு so many of the other conversations that are there. So Yeah. I think அத ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா, the starting of the change வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? ம். 100% உங்களுடைய இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். 3வது வீடு வாங்கியிருந்தாங்க 12 மந்த்ஸ்க்குள்ளயே. தேர் வாஸ் அ வீடியோ 2 கிளையண்ட்ஸ் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. கரெக்ட், தே காட் கரெக்ட், தேர் கரெக்ட், தேர்ட் ப்ராப்பர்ட்டின்னு. பெரிய விஷயம் அது. இப்ப கரெக்ட், பட் ஆரம்பத்துல அவங்க யோசிச்சிருப்பாங்க இட் இஸ் நாட் பாசிபிள்ன்னு. பட் யூ கரெக்ட், கைடட் தெம். யூ டோல்ட் தெம் இட் இஸ் கரெக்ட். பாசிபிள். அண்ட் நவ் தட் தே ஹேவ் தி எவிடன்ஸ், தே வில் நோ 3 பண்ணிட்டோம்னா அத டபுள் பண்றது பெரிய விஷயம் இல்லன்ட்டு. சோ லைக் யூ செட் அதுலயும் சொல்லிருப்பீங்க. இது வந்து மைண்ட் செட் ஷிஃப்ட் நடந்த உடனேயே அது நடக்குதுன்னு. சோ தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ். அந்த ஷிஃப்ட் நம்மளுக்குள்ள பண்ணும்பொழுது then things outside of us changes and என்னோட லைன் ஆஃப் ஒர்க்ல நான் பார்த்தது பட்டுன்னு அந்த சேஞ்ச் தெரிஞ்சிடும். நம்ம நினைப்போம் நடக்குதா மாறுதா மாறுதா திடீர்னு பார்த்தா யூ ஃபீல் ஓ மை குட்னஸ் இன்கிரெடிபிள் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
100%. ஜென்ரலி நான் வந்துட்டு 3 விஷயம் பேசுவேன். ஐ திங்க் வேர் ஐ ஃபீல். ஃபர்ஸ்ட் இஸ் வந்து பீப்பிள்க்கு கிளாரிட்டி வரணும். ம். வாட் இஸ் தட் அப்படின்ற மாரி. பிகாஸ் இன் சம் வேஸ் வந்துட்டு வி லிவ் இன் இன்ஃபர்மேஷன் ஏஜ். நெறைய நாய்ஸ் இருக்கு. பீப்பிள் டோன்ட் நோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட்ல வந்து தே ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட்ன்றது அதுவும் தெரியணும். தேர்ட் திங் இஸ் தே ஹேவ் டு டேக் டிசைசிவ் ஆக்ஷன். வாட் எவர் இட் இஸ், எனி சேஞ்ச் வில் கம். அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் வரும். ஓகே. ம். யூ கேன் புக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் படிக்கலாம். எவ்வளோ பாட்காஸ்ட் கேட்கலாம், வீடியோஸ் கேட்கலாம். பட் இஃப் தே டோன்ட் டேக் தட் ஒன் ஆக்ஷன் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் பீன் மை காமன் தீம் வென் ஐம் வர் டாக்கிங் வித் மெனி பீப்புள். ஏதாவது ஒரு குட்டி டெசிஷன் எடுங்க. தட் இஸ் ம். கோயிங் டு டேக் யூ டுவர்ட்ஸ் யுவர் கோல் அப்படின்றது தான். ஓகே. ஸோ எக்ஸாக்ட்லி. தட் இஸ் வாட் ஹஸ் பீன் த காமன் தீம் அக்ராஸ் எவ்ரி திங் தட் யூ டாக்கிங் அபவுட். பட் உங்ககிட்ட பேசும்போது ஐம் கெட்டிங் வேலிடேஷன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். லைக் நான் கொஞ்சம் காமனா இந்த இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியாம பேசுனதுக்கும், இப்ப நீங்க வந்து சொல்றதுக்கும் there is a lot of overlap. That gives me some sort of a self assurance. இதுவரைக்கும் நான் பேசுனது எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் பேசியிருக்கேன். பட் may not be in the right structure. அவ்வளவுதான். திலீப் கிடையவே கிடையாது. ரைட் ஸ்ட்ரக்சர்னு கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலரா நான் பார்க்கறது உண்டு. அண்ட் ரொம்ப எதார்த்தமா இருக்கும். அண்ட் 2வது புரியிற மாதிரியும் இருக்கும். அண்ட் லைக் யூ ம். செட் அந்த அந்த 3 வீடு வாங்கினபோது யூ செட் இட் வாஸ் ஆல் அபௌட் த கிளாரிட்டி விச் கிவ்ஸ் தெம் த கான்ஃபிடன்ஸ். ஸோ கரெக்ட். கிளாரிட்டி இல்லாத பட்சத்துல வென் வி ஓவர் திங்க் அண்ட் ஓவர் அனாலிசிஸ் பேராலிசிஸ்னே ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் கரெக்ட். டேக் a ஸ்மால் டெசிஷன் அண்ட் a ஸ்மால் ம். ஏன்னா, அது பண்ணலனாலும் நம்மள போட்டு இட் வில் ஈட் அஸ் அப். அந்த ஒரு நாகிங்னஸ் இருந்துட்டே இருக்கும்ல. ஏன் நம்ம ம். பண்ணலையே, பண்ணலாமே, பண்ணலாமேன்னு. ஸோ லைக் யூ செட், a small decision, a small step will make the biggest huge shift. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். தேங்க் யூ ஹீமா. தேங்க் யூ ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் விஸ்டம். நான் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் அன்பேக் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே. Yes. One common thing that you have also mentioned many times and which I have experienced many times is the state of flow. Okay. Uh, Be it whatever லைஃப்ல என்ன பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்களோ, இல்ல 9 to 5 ஜாப் பண்றாங்களோ, whatever it is, சில சமயத்துல வந்துட்டு எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி ஃப்ளோ. அதாவது நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இத சிம்பிளா நம்ம மக்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி இருந்தா, இந்த ஃப்ளோனா என்ன? மைண்ட் செட் ஃப்ளோனா என்ன? அத ம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? கேன் யூ டாக் a little bit about that? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ஃப்ளோன்னு நம்ம என்ன சொல்றோம்னா, இட்ஸ் a state of being. State ம். of beingல ஃப்ளோ how flow looks like is a very laid back and relaxed state of mind. ம். ஃபோர்ஸா இருக்கிறது லைக் you're trying to do something, to pushing நெறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். So we need to understand that no matter how much we try to push thing, இப்ப அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல வரத்துக்கும் வந்து அந்த ரைட் பிலீஃப் அண்ட் வேல்யூ சிஸ்டம் அலைன்மெண்ட் எல்லாம் வேணும். ஏன்னா ம். இது எல்லாமே இட்ஸ் ஃபண்டமெண்டலா அதுதான் ஃபவுண்டேஷன். நம்ம வந்து எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா இருக்க முடியாது. ஏன்னா we will feel a big level of restlessness like we need to have everything under control. This is ம். where I really appreciate the word surrender. Surrendering to the fact, knowing that you never had control in the first place. ம். நெறைய ம். பேர் வந்து they feel surrenderன்னு சொல்லும்பொழுது, நான் ஏதோ பண்ணியிருக்கேன். இல்ல. Defeat. Surrendering is knowing that you never had control in the first place. So, ம். what can we do that will put us in a flow state ன்னு வரும்பொழுது, it's being really clear about what we want in life and how we ம். want to get there. And that's ம். of course by working with professionals. See, சிலது நம்மளே பண்ணலாம். புக்ஸ் நெறைய படிக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல. இப்ப ம். உங்ககிட்ட வந்தா தான் தெரியும். If I need a service that, I know I cannot self-help myself, I need to come to you. So, அந்த ம். openness இருக்கணும் to be able to get the help. So, just sitting and thinking is not going to put us in a flow state. But flow state comes from the understanding that I'm really clear about what my vision is. I'm really clear about what I stand for, what my purpose is. I'm clear about what my value system and my belief system is. My identity is in alignment. ஒரு authentic-ஆ இருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? Being ம். true to yourself. Most people, there are masks that we wear. நானே ஒரு மாஸ்க் இல்ல 10, 15 மாஸ்க் எல்லாம் I've been wearing, not even knowing what my life or who I was. So first ம். ம். understand who you are and what you're meant to be here for. நம்ம எல்லாருக்கும் வேற வேற purpose இருக்கு. So being very clear on that. ம். And into the flow state, சில டெக்னிக்ஸ் இருக்கு லைக் மெடிடேஷன், எக்ஸசைஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு டு கெட் டு அ ஃப்ளோ ஸ்டேட். பட் ப்ரிடாமினன்ட்லி இஸ் ஜஸ்ட் பீயிங் ஹூ யூ ஆர் அண்ட் நோயிங் தட் கமிங் ஃப்ரம் அன் abundant ஸ்டேட் தட் everything is already available for me.
I just need to take the actions for that to manifest in my life. So again, action எடுக்காட்டி ஒண்ணும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, ம், ஒருத்தங்க சொல்றாங்க, லெட்ஸ் ஹேவ் திஸ் கான்வர்சேஷன். கிவ் இட் அ தாட். ஓப்பன்னஸ், ஓப்பன் ம், கியூரியாசிட்டி. இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அப் limitless possibility. So from ம். limiting beliefs to limitless possibilities puts you in a flow state, and knowing for sure things are working for you. So come out of the fear state so you can move into flow state. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஃப்ளோ ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, யூ ஆல்சோ யூஸ் திஸ் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் Yes. இல்லையா? திஸ் இஸ் ஆல்சோ அ வேர்ட் வந்துட்டு நெறைய யூஸ் பண்றாங்க. Mm, அண்ட் ஐ திங்க் சம் ஆஃப் தி தமிழ் ஆக்டர்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட்டட் யூசிங் தட் த வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். mm, mm, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? அது mm, எப்படி பண்றது? mm. அண்ட் நான் சிம்பிளா வந்து ரொம்ப லேமேன் டெர்ம்ஸ்ல யோசிச்சு பார்த்தா, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நடந்துருமா? நான் Ah, ரஜினிகாந்த் ஆகணும்னு நெனச்சா நடந்துருமா? அப்படின்ற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. சோ ah. அத ஹவ் வில் யூ கைண்ட் ஆஃப் கவுண்டர் இட்? ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, manifestation is always happening. Question ம், is, am I manifesting positive things in my life or I'm manifesting negative things in my life? அண்ட் ம், மேனிஃபெஸ்டேஷன்ல பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு விசுவலைசேஷன் இருக்கு, அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லா ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் தென் தேர் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ விசுவலைசேஷன் வந்து குழந்தையிலலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, நம்ம உட்காந்து அப்படி யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு கிரியேட்டிவா இருப்போம். வில் பி இமேஜினிங் அண்ட் திங்ஸ் வில் பி ஹேப்பனிங். இந்த நிறைய ம், விஷன் போர்ட்லாம் குழந்தைல எனக்கே ஞாபகம் இருக்கு. பேப்பர்லாம் கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி வேணும், அது மாதிரி அது வேணும் அப்படின்ட்டுலாம் we have done that. Or we want to bring that child in us again. We've lost that, the curiosity, the wonder of a child. So we want ம், to actually step into that childlike mode where we can start imagining things in our life. நிறைய ம், ம். விஷயங்கள் சொன்னனா எனக்கே நம்ப முடியாது எப்படி இந்த விஷயங்கள்லாம் லைஃப்ல நடந்ததுன்னு. சிம்பிளா அந்த ஒண்ணு, ஒரு தீவிரமா ஒரு இமோஷனல் ஸ்டேட்ல ஒரு விஷயத்த வந்து ஆல்ரெடி நடந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். நாட் ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் என்ன சொல்றது, டெஸ்பரேஷன், பட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். வென் யூ டிசைர் சம்திங், பட் யூ ஆல்சோ ஹேவ் டு லெட் கோ ஆஃப் தி அவுட்கம். ஏன்னா அவுட்கம்லயே ஃபோக்கஸ் பண்ணோம்னா வி ஃபீல் லைக் வி டோன்ட் ஹேவ் இட் yet. அண்ட் பி இன் அ ஸ்டேட் தட் ஐ ஆல்ரெடி ஹேவ் திஸ். 3 வீடு ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். 10 வீடு நான் வாங்கிட்டேன். ம், இந்த ஒரு ம், மைண்ட். ம், ம், So ம், that, in the visualization stateல போடும்பொழுது, I told you earlier, emotions is energy in motion is emotion. That when you put that out, உங்களுக்கே தெரியாம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அப்ப இது இங்க இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு ஒண்ணு இருக்கு. நம்மளோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. ராஸ்ன்னு பேக் ஆஃப் த ஹெட். நம்ம அந்த ம், சப்கான்ஷியஸ் ம், கீழ. ம், ம், அது வந்து என்ன பண்ணும்னா, நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும். இல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கணும். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் வீட பார்க்கும்போது, அதே மாரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. எதர் யூ இன் டிவில பார்ப்பீங்க, இல்லன்னா ரோட்ல பார்ப்பீங்க, இல்ல புக்ல பார்ப்பீங்க. ஏன்? பிகாஸ் யுவர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். இட் ம், அண்டர்ஸ்டாண்ட்ஸ், திலீப்புக்கு இது வேணும். லெட் மீ ஃபைண்ட் வேர் திஸ் இஸ். So, ம், அந்த ம், ம், டிசைரே நம்ம முதல்ல வெளியில போடாட்டி, we cannot ம், manifest. So, ம். then visualization, you put that into for the law of attraction to do its work, and then you manifest it. It happens for positive or negative. So, rather thinking negative, why not think positive of the possibilities that one could be having? ஃபினாமினல், ஃபினாமினல் உமா. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வாட் எவர் லைஃப் ஸ்டேஜ் யூ ஆர் இன், நீங்க வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல வந்து அந்த சூப்பர் டூப்பர் ஜாப் வரணும், சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆர் இட்ஸ் ரிலேட்டட் வித் லைக் ஒரு ஒரு வெல்த்த பத்தி பண்ணணும், இல்ல ஏதாவது பண்ணணும், எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த ரைட் மைண்ட் செட் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் தான். ஓகே. யூ 100%. யூ திங்க் அபவுட் இட், த பாசிபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்துட்டு ஃபினாமினலா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தி Mm. அதர் வே ஐ லுக் அட் இட் இஸ், அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ரிலேட் இஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நிறைய வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அப்புறம் வந்துட்டு அது மீட் ஆகலைன்னா வந்துட்டு உனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும். யூ கைண்ட் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நெகட்டிவ் தாட்ஸே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியே சொல்லிடுவாங்க. இது இஃப் யூ கெட் எனிதிங் மோர் யூ வில் பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் அது எவ்வளவு ராங்ன்றது இந்த கான்வர்சேஷன்லாம் வைக்கும் போது தான் தெரியுது. இஃப் யூ ஆமா. ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபீடிங் யுவர் மைண்ட் வித் அந்த அது நடக்காது, அதுல இருக்கிற எல்லா சேலஞ்சஸ் இருந்தா திரும்ப திரும்ப நம்ம பிரெயின் வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்கே சொல்லிட்டே இருக்கும். Yes. அதை ஃபிளிப் பண்ணும்போது ஐ திங்க் த பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு ஃபிகர் அவுட், ஓகே நீ இங்க ரீச் பண்ணனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கோ டாக் டு திஸ் பீப்புள், இந்த ட்ரைனிங் எடுங்க, வாட் எவர் இட் இஸ், அது வந்து சொல்லிட்டே இருக்கும்ன்றது வந்துட்டு ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ Yes. ஃபார் தட். ஓகே. Thank you.
I wanted to touch base little bit about the transformational mindset நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் சொல்லுவீங்க. growth இருக்கும் அதுல. ஜெனரலி எல்லாருக்கும் growth இருக்கு. ஓகே. பி இட் சேலரி இன்கிரீஸ் ஆகுதோ, இல்ல வந்துட்டு வெல்த் கூட எல்லாருக்கும் grow ஆயிட்டு இருக்கு. டச் வுட் லைக் எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல். ம். பட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜம்ப் ஒண்ணு இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? ம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அது என்ன? ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லுவீங்க, திலீப் ஒரு ஸ்விட்ச் போட்ட மாரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜர்னி வரணும்னு சொன்னீங்க இல்லையா? லைட் ஸ்விட்ச் இருட்டா இருக்கிற ரூம்ல வந்து லைட் ஸ்விட்ச் போட்டா. ஹவ் டு பீப்பிள் அச்சீவ் இட்? அத ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றதோ இல்ல ஹவ் டு பீப்பிள் ஈவன் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் தட் பார்ட்? கரெக்ட். கிரேட் கொஸ்டின். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல நான் சொன்னேன், திலீப் டைமே இல்லையே! எப்படி நான் வந்து ஹவ் ஆம் ஐ கோனா டர்ன் மை லைஃப் அரவுண்ட்ன்னு. ஐயோ! the transformation that happened in the time within which it was happening was just unbelievable. நான் ம், பயந்தத விட நான் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்லயே my life turned out in a very positive way. And I realized it was quantum leaping. ஸோ ஓகே. இன்ஃபேக்ட் அதான் என்னோட என்டையர் ஜேர்னியை நான் வந்து புரட்டி பார்க்கும்பொழுது there's been a method to the madness. Then I put ஓ, that into a framework called the quantum, because quantum matrix quantum வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, it's all about oh, is there all there is to life அப்படிங்கிறதுல இருந்து becoming your authentic ம், self. First you have to ம், unbecome who you are. Your current version of your reality is based on your current personality. So if your ம், ம், reality has to change, your personality has to change. And that is ம், easy to achieve. நிறைய பேர் ம், நினைப்பாங்க, அவ்வளவுதான் நான் இந்த மூலையோட தான் ம், பிறந்திருக்கேன், இந்த இந்த லக்கோட தான். It's completely a myth. இப்ப நிறைய ம், நீங்களும் சொன்னீங்க, உமா ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்படிலாம் சொல்லி நம்மள வந்து வளர்த்துட்டாங்க. we have to break that myth. None of that is true. Your dreams has to be bigger. It has to scare you. அப்ப அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது, குவாண்டம் லீப்பிங்ன்னு நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்மளுக்கு வந்து again this is physics based. Um, every single possibility is already existing around you. ம், where we ம், tune into, உங்களுக்கு வந்து சன் எஃப்எம் கேட்கணும்னா டியூன் இன்டு சன் எஃப்எம், கிஸ் எஃப்எம் கேட்கணும்னா டியூன் இன்டு கிஸ் எஃப்எம். அப்ப எனக்கு abundance வேணும்னா become abundance. So ம், அந்த ம், குவாண்டம் லீப்ங்கிறது என்னன்னா, we've all grown to believe that growth is linear. It's definitely need not be linear. Why do you have to crawl? Just quantum leap. அந்த quantum leap பண்றதுக்கு you have to shift your identity so that you ம், collapse time and you quantum leap. அந்த 3 ஸ்டெப்ஸ் தான் I have created. And that's from ம், my journey. And ம், நிறைய பேரோட ஒர்க் பண்ணதுல ஒரு ஷார்ட் பீரியட் 3 to 6 monthsக்குள்ளேயே they will see a majority shift. ம், It's not about external shift. They can't even recognize their old self anymore. Oh, buddy, I've just so much changed as a person. திலீப், ம். கார் அப்கிரேட் பண்றோம், வீடு அப்கிரேட் பண்றோம், செல்போன் முதற்கொண்டு அப்கிரேட் பண்றோம். Has anybody thought about upgrading their mindset and so to upgrade themselves? அதுதான் இங்க. So then ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா வெர்ஷன் நம்ம போகும்போது காருக்கும் ஃபோனுக்கும், why don't we do it for ourselves? That's where the quantum leap happens, because when you shift your identity, quickly things around you will change as well. பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். எல்லாருக்கும் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாரி வந்துட்டு, அவங்களோட செல்ஃப் சாஃப்ட்வேர வந்துட்டு அப்டேட் பண்ற மறந்துடுறோம். ஐ ஆமா. திங்க் நீங்க சொல்ற மாரி வந்துட்டு வி கோ த்ரூ அன் எஜுகேஷன் ஆஃப் லைக் ஸ்கூலிங், காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பண்றோம். அதுக்கப்புறம் பீப்பிள் ஜஸ்ட் டூ த ஆ, பேர் மினிமம். கார்ப்பரேட்ல இந்த ட்ரெய்னிங் பண்ண சொல்றாங்க, இதுன்ற மாரி. பட் நோ ஒன் இஸ் ஆக்சுவலி கான்ஷியஸ்லி மேக்கிங் தட் டிசிஷன் டூ ஐடென்டிஃபை வாட் ஏரியாஸ் தே கேன் இம்ப்ரூவ் அண்ட் எவ்ரிதிங். அது வந்துட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. I wanted to touch a little bit about this areas of improvements and everything. Yeah. So இங்க வந்துட்டு I've seen two mindsets. ஒண்ணு வந்துட்டு people want to improve because they want to improve. I'm already very good. ஓகே. நான் சூப்பரா இருக்கேன். நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். பிரில்லியன்ட்டா இருக்கேன். பட் வந்து என்னோட பொட்டன்ஷியல் வேற. சோ அதனால ஐம் கோயிங் டூ இம்ப்ரூவ். வாட் எவர் இட் இஸ். பினான்சியலாவோ எதுலயா இருந்தாலும் சொல்லலாம். பட் தி அதர் எண்ட்ல வந்துட்டு, ஓ! நான் இம்ப்ரூவ் பண்ணா தான் சர்வே ஆக முடியுமா? ஐ நாட் குட் ஆஸ் இட் இஸ். அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஐ திங்க் இது 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெனைக்கிறேன். பிகாஸ் ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு வென் யூ நோ வி ஆர் ஆல்ரெடி குட் ஐ அம் இம்ப்ரூவிங் பிகாஸ் ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு டூ எனக்கு நெறைய அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கும், ஓ! நான் அது பண்ணலன்னா அது சர்வே ஆக முடியாது. அவுட் ஆஃப் ஃபியர் பண்றோம் இல்லையா? ஆமா. ஹவ் டு யூ டிஃபரன்ஷியேட் திஸ் அண்ட் லைக் வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெனைக்கிறீங்க? இப்படி பண்றதுக்கும், அப்படி பண்றதுக்கும்? அப்படி பண்றதுக்கும். பியூட்டிஃபுல் கொஸ்டின். இதுதான் வந்து இட் ஃபால்ஸ் இன்டு 2 கேட்டகரி ஆஃப் growth mindset and fixed mindset. ம். The growth mindset is where you know there is more. You know that there's more potential to you and you go after achieving that
பொட்டென்ஷியல். அதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறது. ம், இன்னொரு பார்ட் வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இது வந்து ம், ஓகே, இது வரைக்கும் பண்ணா போறோம். ஆனா யோர் ஆத்மா, யோர் சோல் இஸ் நாட் கோயிங் டு பி ஹாப்பி வித் இட். Those are the kind of people who will be extremely struggling because they know something inside is telling them there's more, but their ம், mind will say எல்லாம் போதும், இவ்வளவு இருந்தா பத்தாதா, இதுக்கு மேல ஏன் போகணுங்கிற அந்த அந்த ஒரு கிளாஸ் சீலிங்லயே they will be sitting. ம், Here's the thing. ம், ம். ஒரு ஆக்சுவலா ஒரு ரீசர்ச் பண்ணபோது they were researching dying people. அவங்கள்ட்ட வந்து பேசும்பொழுது அந்த அந்த ஸ்டெட்டிஸ்டிக்ஸ பார்க்கும்பொழுது மெஜாரிட்டி இல்ல ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன் செட் their biggest regret was not self actualizing. That is to ஆ, get that best version, best outcome, best life. அதுதான் ம், அவங்களுடைய ரிக்ரெட்டா இருந்தது. ஸோ அப்படி ம், நம்ம அந்த ஸ்டெட்டிஸ்டிக்ஸ நம்ம பார்க்கும் பொழுதே we need to understand that am I sitting in a fixed mindset? இவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, இப்படிதான் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்றது, எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறது. இட்ஸ் a very, அது வந்து ஒரு எனக்கு அதை நினைச்சாலே ஒரு what will feel like you're just caged. ம், This ம், sound ம், fixed ம், mind இல்ல. இது வந்து growth mindset is very liberating. And it comes ம், from, it ம், doesn't mean நம்ம ட்ரை பண்ற எல்லாமே நடக்கும்னு அவசியம் இல்ல. But we are constantly trying and putting our efforts to see something is possible because we know it's possible. So ம், இதுக்கு வந்து இப்படிதான் நடக்கும். When we look at people looking at this, there's something called safe problem and risky problem. In the fixed ம், mindset வந்து we sit at a safe problem zone. We ம், know there is more, but we don't want to do anything about it because ம், it's very painful to take risk, to go ம், out of our comfort zone. அது safe zone. Safe problem. Risky problemங்கிறது ஜோன்ங்கிறது என்னன்னா வந்து I know I have all these problems, but I know something possibilities are there. I'm going to go out and do something about it. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, சின்ன ஒரு டெசிஷன், சின்ன ஒரு கிளாரிட்டி, சின்ன ஒரு 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 மூவ்மெண்ட். தட் இஸ் த other part where it is more of the growth phase. What is interesting is either we are in the fixed mindset of risky இது வந்து சேஃப் ஸ்பேஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல growth mindsetல வந்து grow பண்ணாலும் சரி, either way it's painful. ம், Stuck, ம், you're ம். painful. If you go out of your comfort zone, also it is painful. People have to choose their own pain. ரெண்டுமே பெயின்னா, I might as well ம், go ம், ம், out of my comfort zone and do something risky and see the progress, இல்லையா? And ம், the third part is when you're stuck in a fixed mindset in the same place, you are ripe and rotten. When ம், one moves ம், out into the ம். risky zone and take action, they are green and growing. So அதுதான் வாவ்! வித்தியாசம். வாவ்! 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 ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுவும் பெயின் தான், அதுவும் பெயின் தான். யூ சூஸ் விச் ஒன் இட் இஸ் அண்ட் யூ கண்ட்ரோல் தட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு Exactly. ரொம்ப ஃபினாமினலா நீங்க சொன்னீங்க. ஐ திங்க் தட் இஃப் தேர் இஸ் a பிக் டேக் அவே ஃபார் பீப்பிள் ஃப்ரம் திஸ் வீடியோ, ஒன் டேக் அவே ப்ராபப்ளி Mm. that one thing can change நினைக்கிறேன். For many people and like really really appreciate that part. Um, now I wanted to touch base a little bit about like practical examples எப்படி பண்ணலாம் அப்படின்றது. Something I've started doing since like started working with you is இப்ப யாராவது ஒரு client கிட்ட பேசுறாங்கன்னா first thing is I wish them இந்த வருஷம் நீங்க ஒரு 3 ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க Beautiful. அப்படின்னு சொல்லிட்டு. Mm. ஐ டோன்ட் நோ வெதர் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட், ஐ டோன்ட் நோ வந்துட்டு அவங்களால வந்துட்டு அது வாங்க முடியுமா, அதுதான் அவங்க டிசைரா அப்படின்ற மாதிரி இல்ல. Mm. கான்வர்சேஷன் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றது இப்பெல்லாம். ஆமா. ஆர் ஐ விஷ் தம் திஸ் ஒன், தென் தே ரியலி திங்க் திலீப் இஸ் திஸ் பாசிபிள், தென் Mm. ஆக்சுவலி வந்துட்டு ஐ வாண்டட் டு பிளான்ட் த சீட் ஆஃப் லைக் சம்திங் பாசிட்டிவ் இஸ் பாசிபிள் ஆமா. அப்படின்றது. Mm. So how can people do ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் to themselves or like to surrounding them so that வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சீடிங் இருக்கு இல்லையா, Mm. more you spread positive energy அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி, Mm. what is that small little bit of things that they can do? Beautiful question. And I really love how you said என்ன பேசும்போது ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வருஷம் 3 வீடு வாங்க போறீங்க. நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வார்த்தை சொன்னா ததாஸ்து அப்படின்ட்டு. பிகாஸ் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங் Correct. அண்ட் சே அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும்னு. ஸோ அது ஒரு அழகான இட்ஸ் a வே ஆஃப் விஷிங் சம் ஒன் ஃபார் தெம் டு பி அட்ராக்டிங் abundance இல்லையா? நான் வந்து ஐ லுக் அட் திஸ் த்ரூ த 5A framework. நான் ஏன் ஐ ஒர்க் வித் frameworks and concepts, இட்ஸ் ஈஸி டு ரிமெம்பர். So Mm, 5A frameworkன்னு பார்த்தா, first is the awareness. The mm, awareness is right, okay. Where the gaps are, where am I, where do I need to get to? அந்த ஒரு awareness state இருக்குல்ல, it is possible. இப்ப நீங்க பேசினோடனே அவங்க வந்து, ஓ வாங்க முடியுமா திலீப் அப்படிங்கும்போது அது ஒரு awareness கொடுக்குறது இல்லையா? And the next is the assessment. Assessing mm, where am I?
where do I need to get to, what is ம், the gap, and what I need to do about it. ம், அடுத்தது வந்து alignment. This is where we align our desires to the opportunities and we ம், look into how do we make that work. So ம், obviously இதுல abundance mindset வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Positive alignment, right? ம், அடுத்தது வந்து we need to take action. No matter what, oh எனக்கு நல்ல awareness வந்தாச்சு, okay, all right, now I know where I am, where I need to get to, okay, I'm aligned with all those things. But then if I'm just sitting on the fence and I'm not ம், making a decision to take ம், one step moving forward, nothing's ம், going to happen. So taking ம், action. Finally taking accountability. This is ம், it is this is my life. This is my decisions. I take accountability for that. So ம், அந்த accountability எடுத்துட்டு rinse and repeat. அப்புறம் நான் ஒரு வீடு என்ன, 2 வீடு என்ன, 3 வீடு என்ன, 10 வீடு. Creating more abundance and wealth, better opportunities in work, better relationships. எல்லாமே ம், we can ம், improvise everything in our life. If we ம். go through that process, it's an easy step to remember. Yeah. ம், ம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் உமா. ஐ திங்க் உங்ககிட்ட இதுதான் வந்து நான் கேஷுவலா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வந்துட்டு யூ கிவ் அ ஆன்சர் தட் லைக் யூ கேன் சிட் லைக் ஒரு புக்ல பிரிண்ட் பண்ற அளவுக்கு நீங்க வந்து கொடுத்துருவீங்க. இட்ஸ் ஃபினாமினலி குட். அந்த 5A சிஸ்டம் வந்துட்டு Yes. சம்திங் ஈஸிலி பீப்புள் கேன் ரிமெம்பர் அப்படின்னு Remember. நினைக்கிறேன் நான். Yeah. வெரி 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 குட். தேங்க்யூ ஃபார் தட் ஒன். ஸோ இது வரைக்கும் பேசினதுல உமாக்கு பேசினதுல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உமா இஸ் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. லைக் லிங்க்ஸ் எல்லாம் நான் போடுறேன். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்து ஷீ இஸ் வெரி வெரி ஆக்டிவ். அண்ட் ஆல்சோ ஐல் ஷோ யூ இஃப் தர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிட்ட நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு அதோட டீடைல்ஸும் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு உமா. ஷீ இஸ் ஃபினாமினல் டு ஒர்க் வித். நான் பர்சனலா அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ இந்த திஸ் ஈவன் ஸ்டார்டிங் திஸ் பாட்காஸ்ட் was like something not easy for me. அதாவது when I really started to do something, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஓகே, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வந்து வில் பிரிங் டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பேக் டோர்லயே இருந்தது வந்துட்டு சம்ஹவ் லைக் முன்னாடி வந்தது காரணம் வந்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் மூட் அவுட். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வரதுக்கும் இட்ஸ் திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு உமா இஸ் அ பிக் ரீசன். ஸோ இஃப் எனிபடி இஸ் ஃபீலிங் 1% வந்துட்டு இவங்க சொல்றதுல ஏதோ வேல்யூ இருக்கு அப்படின்னா வந்து செக் இட் அவுட் அண்ட் லைக் இஃப் தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி லைக் ஒர்க் வித் தேர் அண்ட் லைக் பெனிஃபிட் பண்ணுங்க. And we are almost to the fag end of this session. Like we have spent about like 40-50 minutes. வந்துட்டு பேசும்போது டைம் போனதே நமக்கு தெரியல. So if there is like one little action that somebody can take immediately in the video. Great. Dilip, I'm just going to touch base. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி about the possibilities of making change in your life. உங்களையே நான் வந்து if I need to quote, you are someone who has you've got such a big growth mindset. இப்ப you are that proactive set of people. I'm already doing very well. I Hmm. still want to get to the next level, right? Hmm. அந்த மாதிரி ஒரு you are in that category of people who growth Hmm. mindset, constantly learning, constantly Hmm. growing, constantly Hmm. seeing how can I be better? Because Hmm. like I said earlier, your business can never outgrow you. So Correct. உங்களை நான் பார்த்த வரைக்கும் you've always been investing. எவ்வளவு நீங்க புக்ஸ்ல ஆகட்டும், கோர்சஸ்ல ஆகட்டும், to getting upgraded வந்து I've seen you as such a great role model. So obviously what that gives confidence for people working with you is knowing that you are constantly working on it. You're researching, you're working, you're putting the effort. So I will feel confident to work with someone who is doing that work. இல்லையா? Hmm. So Hmm. hats off to you. அவ்வளவு நீங்க பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரியுது. So you're keeping on moving towards that. Just coming back to one thing that people can do is first get clarity. ஏன்னா Hmm. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும் பொழுது எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வென் ஐ ஒர்க் வித் clients, first step is self discovery, clarity as to where you Hmm. are, where you need to Hmm. get to, Hmm. what needs to be done. And the clarity conversation, have conversation with the right people to get clarity in your life. Not everything we can do by ourselves. We need Hmm. somebody to be a sounding board, to brainstorm, to reflect and get நம்ம அவங்க கிட்ட பேசும்போதே நமக்கே பாதி clarity வந்துரும். So Hmm. everything is Hmm. already within us. We just need that little bit of catalyst and push. So first Hmm. step of clarity தான் Dilip. That will lead to certainty, and certainty will lead to confidence. தேங்க்யூ. உமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் பி இட் வித் ஏஐ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காக வந்துட்டு பீப்புள் ஆர் இன் கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் either losing their job or
லைக் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லூஸ் பண்ற இதுவும் இருக்குது, சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. வாட் கேன் தே டூ டிஃப்ரெண்ட்லி ரதர் தேன் லைக் அத பத்தி ரொம்ப கான்ஸ்டன்டா வரி பண்றதுக்கு பதிலாவோ, இல்ல இஃப் தட் ஹஸ் ஹேப்பன், லைக் வாட் இஸ் தட் கன்ஸ்ட்ரக்டிவா தே கேன் டூ அபவுட் இட்? ஓகே. இல்ல இது ரொம்ப, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா, எனக்கு என்னுடைய சர்க்கிள்லயும் என்னோட கிளையண்ட்ஸ் ஐ நோ மெனி ஆஃப் தெம் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் ரியல். லெட்ஸ் பி பிராக்டிகல் ரைட்? வி கேனாட் பி இக்னரண்ட் அபவுட் திஸ். பட் வாட் கேன் வி டூ அபவுட் இட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல த ஃபர்ஸ்ட் இஸ் டு ஸ்டாப் பேனிக்கிங் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஓகே என்னோட ஆல்டர்னேட் சோர்சஸ் என்ன இருக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆல்டர்னேட் வேஸ் டு கிரியேட் வெல்த் பிகாஸ் it should not be when it comes to a point where okay uncertainty இருக்கே ஜாப லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல ஈவன் பிஃபோர் தட் யூ ஸ்டார்ட் பில்டிங் இஃப் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் இஃப் இட்ஸ் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பில்டிங் யோர் போர்ட்ஃபோலியோ பிகாஸ் யூல் நெவர் நோ right and when you come to that point you already feel that you have protected yourself because end of the day we want safety we want security and financial security is really important work na அந்த மாதிரி ஒரு situation வந்ததுக்கு அப்புறமா ஸ்டெப் எடுக்கும்போது you're working from a place of fear but now even when you know things are going to shift my suggestion would be take some step make some move make some action and start looking into alternate ways of creating your wealth and securing yourself. தேங்க்யூ ஐ திங்க் தட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த கிளாரிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிகாஸ் ஐ நோ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் கார்பரேட் பேக்ரவுண்ட், இன்னும் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கேட்பாங்க, திலீப் இந்த சிச்சுவேஷன் வாட் யூ கேன் டூ. அவங்ககிட்ட பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்பேன் வந்துட்டு, லிங்க்டின் ப்ரொஃபைல கரெக்டா அப்டேட் பண்ணிருக்கீங்களா, ஐ வில் ஸ்டார்ட் ரெஃபரிங் யூ அப்படின்னா வந்துட்டு, இல்ல திலீப் பண்ணி 5 years ஆச்சு. சம்டைம்ஸ் வந்து பீப்புள் ஆர் இன் கான்ஸ்டன்ட் மைண்ட் செட் ஆஃப் ஃபியர் ஆர் லைக் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, பட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் வென் பிஃபோர் சம்திங் இஸ் ஹேப்பன், அதுக்கு முன்னாடியே ப்ரொடக்டிவா என்ன பண்ணும், ஸ்கில்ஸ் அப்கிரேடோ வாட் எவர் இட் இஸ். See now in Australia ஜாப் எஸ்பெஷலி கார்பரேட் வேர்ல்ட்ல ஜாப் வாங்கும்போது லிங்க்டின் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சென்டர் பீஸ். ஸோ அதுல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாலே வந்து இந்த அவேர்னஸ் கிடைக்கும். ஐ திங்க் வாட் எவர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் தட் தே கேன் திங்க் ஆஃப், அது பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போதும் வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் அந்த ஃபியர் இருக்குதுன்றதுக்கு, Vanguard actually had done one research where I think it was done in America, but I think it easily relates here is if somebody doesn't even have ஒரு buffer மாதிரி ஒரு $2,000 ஒரு buffer மாதிரி இல்லைன்னா கூட, they end up checking that bank account repeatedly several times in a week because இந்த பில்லு காசு இருக்கா, அந்த பில்லு காசு இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி. And that kind of puts financial stress and that puts mental stress. That's a big factor for many people going into mental stress. So not relying on one source of income and like doing some form of investment, especially property investment, could be really valuable this one. Yes. So நீங்க சொன்னதும் அதுவும் ரொம்ப நல்லா ரிலேட் ஆச்சு. I thought like I'll just quickly quote on that part too. And that's the thing, Dilip. All we have to see is who has got the results that I want. Let me go talk to them. இது வந்து கம்மசூத்திரமே இல்ல. It's not a very difficult thing at all. Somebody has got a result that I want. Let me have a conversation with them. Let me ask them, can I have a cup of coffee with you? I just want to pick your brain. Start there. அது பண்ணலாம் இல்லையா? Minimum அது. So I think that's a good place to start so they get some clarity and start taking action for a better outcome. Yeah, I think you're touching upon a very important point here is like people are not that comfortable generally asking for help. அதுதான். Okay, so அது I think that is what is kind of holding them back நினைக்கிறேன். What will the other person think if I ask for this அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. But unless you reach out, there is no way of like growth வரதுக்கோ ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? அது you have to தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். You got to go ask, you'll never know. It'll just change your life. எக்ஸலண்ட். ஹோப்ஃபுல்லி லைக் இந்த வீடியோ கேட்கறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் இன் சம் சார்ட் ஆஃப் அ ஃபியர் ஆர் லைக் அவுட் ஆஃப் ஃபியர் ஆக்ட் பண்றீங்கன்னா வந்துட்டு ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் ரியலி நத்திங் ராங், ரைட்? ஜஸ்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். மேபி அவங்க கிட்ட ஏதாவது வேல்யூபிளா இருந்தா யூ கேன் லேர்ன், ஆர் யூ மே ஹேவ் சம்திங் வேல்யூபிள் தே வாண்ட், அது ஷேர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் மியூச்சுவல் sharing of knowledge and everything. Yeah. So thank you for touching upon that point. Thank you, Ma. I think phenomenal இருந்துச்சு இந்த லாஸ்ட் few, I mean the full episode வந்துட்டு ரொம்ப phenomenal இருந்துச்சு. Also wanted to make it very clear why we are starting here again. Like நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, if you want to build wealth, build property portfolio or build success in any form,
we have to work within ourselves, like, it all starting from the mindset. I Yes. think Uma has given us a really good platform of things. என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உண்டான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் திஸ் has been helpful. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி we are going to bring in lot of people who are connected in the property ecosystem in Australia. அவங்களை கூட்டு வந்து நம்ம பேச போறோம். We'll again bring back Uma at a later state to discuss a completely different conversation வைக்கலாம்னு இருக்கேன். Because there is so many things I've noted down இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, but for time and keeping it simple, I'm stopping it here. But we will continue our conversation at a different platform at a different show. Thank you, Uma. Thank you. Really appreciate your time here. Thank you so much, Dilip. Appreciate it. Thank you. Cheers.